புதுயுகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு நிகழ்ச்சி நலம் அறிவோம். ஹெல்த் இஸ் வெல்த். ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது சொல்லிக் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய வாக்கியம் இது. நம்ம எல்லாருமே சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நிறைய உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அன்றாட பயங்கரமா உழைச்சி பணம்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வாழ்க்கையிலேயே எவ்வளோ பணம் சேர்த்தாலும் நம்ம ஒரு பெரிய செல்வத்தை சேர்த்துட்டோமான்னு கேட்டோம்னா ஒரு கேள்விக்குறிதான். பிகாஸ் எல்லாருக்குமே அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் தான் ஒரு மிகப்பெரிய செல்வம். அதனால இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கோமா இல்லையா அப்படின்றத நீங்களே ஒரு வாட்டி கிள்ளி உங்களை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம நலம் அறிவோம்ல எந்த பிரிவுல இருந்து ஒரு அருமையான டாக்டர் வருகை தந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி கார்டியாலஜி கேள்விப்பட்டிருப்போம், நியூராலஜி கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரிவுகள் நம்ம நலம் அறிவோம்ல ஒவ்வொரு வாரமும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ரோமட்டாலஜி கேட்கும் போதே ரொம்ப புதுசா இருக்குல்ல? எஸ். ஸோ இன்னைக்கு ரோமட்டாலஜி பிரிவுல இருந்து SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து டாக்டர் பஞ்சபகேச ராஜேந்திரன் அவர்கள் நம்மளுக்கு வருகை தந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் ரோமட்டாலஜினா என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கங்க. நலமா இருக்கீங்களா? ஓ, நலம். தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நிகழ்ச்சி நலம் அறிவோம்க்கு வருகை தந்ததுக்கு நன்றி. நான் ஏற்கனவே நம்ம மக்கள் கிட்ட சொல்லிட்டேன், கார்டியாலஜி, நியூராலஜி, நெஃப்ராலஜி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் நலம் அறிவோம்ல பேக் டு பேக் ஒவ்வொரு வாரமும் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரோமட்டாலஜி ரொம்ப புதுசா இருக்கு. இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் நேமை கேள்விப்படும் போதே. ஸோ முதல் கேள்வி எனக்கு உங்ககிட்ட, ரோமட்டாலஜினா என்ன பண்ணுவீங்க சார்? ருமட்டாலஜி அப்படின்னா மூட்டு தசை இணைப்பு திசு நோய்கள், அது பார்க்கறது தான் ருமேட்டிக் டிசீசஸ். அதில் உள்ள நோய்களுக்கு பேர் ருமேட்டிக் டிசீசஸ். அது அந்த துறைக்கு பேர் ருமட்டாலஜி டிபார்ட்மெண்ட். அந்த டாக்டருக்கு பேர் ருமட்டாலஜிஸ்ட். ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி புதுசாக இருக்குன்னு சொன்னாலும் எல்லாருக்கும் எனக்கு அதை சரியாக தெரியணுங்கிறதுக்காக சொன்னேன். அதில் மூட்டு தசை இணைப்பு திசு எல்லாம் பாதிக்கப்படலாம். அதில் மூட்டில் ஏற்படும் அழற்சி, அதை ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்த்தரைட்டிஸ். அதை தவிர்த்து தசையில் ஏற்படும் அழற்சி, அதை மயோசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று சொன்ன பாருங்கள், இணைப்பு திசு, அதாவது கனெக்டிவ் டிஷ்யூ. அது உடம்புல எல்லா பாகத்துலையும் இருக்குது. கண்ணில் இருக்குது, நுரையீரலில் இருக்குது, இதயத்தில் இருக்குது, கிட்னியில் இருக்குது, இரத்த குழாயில் இருக்குது. அதனால் இந்த துறையில் இருக்க நீங்கள் கேட்ட மாதிரி எந்த பாகத்தை வேணாலும் பாதிக்கக்கூடிய நோய்களாக இருக்கலாம். அதில் மூட்டு தசை இணைப்பு திசுகள் வரும். அது ஒவ்வொன்றும் வரும்பொழுது அது பலவிதமான நோய்களுக்கு அறிகுறியாக இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மூட்டு பாதிக்கப்படும் போது அது ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தசை பாதிக்கும் போது அது மயோசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும்போது அது எல்லா இடத்துலையும் இருக்கும். சிஸ்டமிக் கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ்னால் உடம்பு பூரா உள்ள பாகத்தில். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, இரத்த குழாய் இருக்குது பாருங்கள், அதில் வர அழற்சியை வாஸ்குலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சொல்கிறோன்னா, இது எல்லாமே ருமட்டாலஜிக்குள்ளே வர்றது நோய்களாகும். ஓகே. அதாவது ஆனால் மெயினாக பார்க்கும்போது ஒவ்வொரு அந்த ஜாயிண்ட்டுக்கும் நடுவில் ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு சம் இஷ்யூ, அது இந்த ரொமட்டாலஜியில் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதில் மெயினாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் கேள்விப்படுற விஷயம் என்னென்னா, இந்த ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்ற ஒரு முடக்குவாத நோய். ஸோ இந்த ஆர்த்ரிட்டிஸ்னால் என்ன சார்? நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன ஆர்த்ரிட்டிஸில்? ஆர்த்ரைட்டிஸ்னால் ஒரு மூட்டு இருக்குது. மூட்டுக்குள்ளே பல பாகங்கள் இருக்கும். அதில் ஒன்று சவ்வு படலம் அப்படின்னு ஒரு சைனோவியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வர அழற்சியை தான் சைனோவைட்டிஸ் இல்லாட்டி அது ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். பல பாகம் இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வெவ்வேறு இது. அந்த ஆர்த்தரைட்டிஸ் வந்தால் அது ஒரு நோய் இல்லை, அது ஒரு நோயின் அறிகுறி. ஆர்த்தரைட்டிஸ் as such is not a disease. It's a manifestation of the internal disease அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அதில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அது ஒரு முக்கியமான அறிகுறின்னு சொல்லியிருக்கேன். அதை வச்சு தான் நம்ம மற்றதெல்லாம் பார்ப்போம். எந்தெந்த மூட்டுகள் பாதிப்பு, எப்படி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி பாதிப்பு வருதா, காலையில் எழுந்தோன்னா வலி ரொம்ப அதிகமாகுதா, இல்லை மற்ற பாகங்களெல்லாம் பாதிச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வைத்தும், அதுக்கப்புறம் அதை பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணி அதுக்கு தகுந்தமான தேவையான இன்வெஸ்டிகேஷன்லாம் செஞ்சு அதை என்னான்னு குறிப்பிட்ட நோயை கண்டுபிடித்து அதுக்கு வேண்டிய வைத்தியத்தை பண்ணுறதெல்லாம் ஒரு முக்கியமான இது ருமட்டாலஜியில் இருக்குது. ஓகே. ஆர்த்ரைட்டிஸ்னா எப்படி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் ஆர்த்ரைட்டிஸோடைய சிம்டம்ஸ் என்ன? இப்போ ஒரு மனிதருக்கு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் காமிக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான உடல் உபாதைகள் இல்லை வலிகள் ஏற்படும்? ஆர்த்ரைட்டிஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 150 நோயில் வரும். ஒவ்வொரு நோயிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு நோய் எடுத்துக்குவோம். ஏன்னா அதுதான் ரொம்ப காமனாக உள்ள நோயாகும்.
அதுக்கு பேர் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாத மூட்டு நோய் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த மூட்டு நோயை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்க, அதில் மூட்டுக்கள் பாதிக்கும் போது சிறு மூட்டுக்கள், பெரிய மூட்டுக்கள் எல்லாமே பாதிக்கும். பாதிக்கிறது மட்டும் இல்லை, அது என்ன ஆகும், காலையில் எழுந்திருக்கும் போது அவங்களால ஒரு வேலையும் செய்ய முடியாது. இது இந்த முடக்குவாதம்னு சொன்னதுனால அது பெண்களை அதிகமாக பாதிக்கும். அதுவும் 25 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே உள்ள பெண்களை அதிகமாக பாதிக்கும். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இது மரபு அணுக்களில் வந்தால் கூட என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று வந்து ஸ்மோக்கிங். நம்ம இந்தியாவில் அவ்வளோ கிடையாதுங்க, பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப ஸ்மோக், அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, சயின்டிஃபிக்காக ப்ரூவ்டு. அது ஒன்று. அதை தவிர்த்து சில கிருமிகள் கூட இது காரணமாக இருக்கலாம். இதெல்லாம் இதை தவிர்த்து லேடிஸ்க்கு வரும்போது, பெண்களுக்கு வரும்போது, இந்த வயதில் வரும்போது அந்த ஹார்மோன் இருக்குது பாருங்கள், ஈஸ்ட்ரோஜன், அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இது எல்லாம் சேர்ந்து பெண்களை அதிகமாக பாதிக்குது. அதுவும் இந்த வயது சொன்ன பாருங்கள், 25லேருந்து 50 வரைக்கும், அந்த வயதில் ரொம்ப அதிகமாக பாதிக்கும். அது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அதில் நான் சொன்னபடி சிறுமூட்டுகள், பெரியமூட்டுகள் எல்லாத்துலேயும் ஆர்த்ரைட்டிஸ் வரும்போது ஏர்லி ஸ்டேஜ்லேயே என்ன பண்ணோம், காலையில் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். காலையில் எழுந்திரிச்சா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நிறையாவே நீங்கள் பார்த்துருக்கீங்க, லேடிஸ் காலையில் எழுந்தோடனே காஃபி போடுவாங்க. இல்லாட்டி சில பேர் என்ன, நிறைய பேருக்கு பழக்கம் இருக்குது, வெளியில் போய் கோலம் கூட போடுவாங்க, கையை பிடிச்சி பண்ண முடியாது அவங்களால. அப்போ தான் அவங்களுக்கு கஷ்டம் தெரியும், ஐயோ இது இப்படி வலி இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, அது என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அது சரியான டாக்டர்கிட்ட போகணும். அதை என்னன்னு ஏர்லி ஸ்டேஜ்லேயே, அதாவது ஆரம்ப நிலையில் இதை கண்டுபிடிச்சா ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதுதான் முடக்குவாதம் மூட்டு நோய். இது வெறும் மூட்டை மட்டும் பாதிக்கிறது இல்லை, மற்ற பாகங்களெல்லாம் பாதிக்கக்கூடியது. நிச்சயமா சார். ஏன்னா நானே நிறைய லேடிஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 40 வயசுக்கு மேற்பட்ட லேடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் அவங்க சொல்ற விதமே, இந்த கை வந்து ரொம்ப நேரம் என்னால் வந்து குடத்தை தூக்க முடியல, இல்லை ரொம்ப நேரம் ஒரு விஷயத்தை என்னால் துணி மடிக்க முடியல, இப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஜவ் வந்து இழுக்குது, இந்த விரலில் இருக்கிற ஜாயின்ஸ் எல்லாம் எனக்கு இழுக்குது, என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னு. அப்போ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்தால் கூட ஆர்த்ரைட்டிஸ்க்கான ஒரு சிம்டமாக இது இருக்குமா? எடுத்துக்கலாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சமயம் அதை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சமயம் இல்லாமே இருக்கட்டுமே, அவங்களுக்கு வலி வந்திருக்கு, அந்த வலி என்ன காரணம்னு தெரியாமல் வலிக்கான மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு அதனால் வர கெடுதல்கள் வேறு, அந்த சமயத்தில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், போக போக அதோட மற்ற பிரச்சனைகள்லாம் வந்துடும். அதனால் அது நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் அவங்க ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்க ஃபேமிலி டாக்டரோட காமிக்கலாம். அதை தவிர்த்து அவங்க ஏதாவது முடக்குவாதம் மாதிரி ஏதாவது சந்தேகப்பட்டால் உடனே ஒரு ருமட்டாலஜிஸ்ட்டை பார்த்தாங்கன்னா, மூட்டு தசை இணைப்பு திசை நிபுணரை பார்த்தாங்கன்னா, தட்ஸ் விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிம்பாங்க. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஆரம்ப நிலை கண்டுபிடிச்சா ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். அது சரியான முறையில் என்ன டெஸ்ட்டு தேவையோ அதை மட்டும் பண்ணோம், என்ன மாத்திரை கொடுக்கணுமோ அதை கொடுக்கறது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாமே இருக்குது. அது ஆனால் ஒன்றே ஒன்று, அந்த விழிப்புணர்ச்சி மக்களிடம் இருக்க வேண்டும், மற்ற டாக்டர்ஸுக்கும் இருக்க வேண்டும். இன்னைக்கு நலம் அறிவோம்ல SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து ரொமட்டாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் பஞ்சாப் அகேச ராஜேந்திரன் சார் அவர்கள் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து சார் கிட்ட பேசுவோம். நம்ம நிகழ்ச்சியில ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகளையும் நிச்சயமா கால் பண்ணி நீங்க வந்து கேட்கலாம். ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பத்தின ஒரு சின்ன பிரீஃப் கொடுத்தீங்க சார் பிரேக்குக்கு முன்னாடி. பட் இப்போ ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஏன் ஒரு மனிதருக்கு ஏற்படுது? வாட் ஆர் த ரீசன்ஸ்? முதலே நான் சொன்ன மாதிரி, ஒன்று மரபு அணுக்கள், அதுக்குண்டான சில மரபு அணுக்கள் இருக்கும். அதை தவிர்த்து இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் இருந்தால் கூட அது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம ஆக்சுவலாக நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்காக தான் இருக்குது. வெளியிலேருந்து வர கிருமிகிட்டேருந்து உடம்பை பாதுகாக்கணும்னு வச்சுங்களேன். அது மாறி போகுது. அந்த மாறி போகிறதுக்கு தான் நிறைய காரணங்கள் சொல்கிறோம். அது மாறி போனோன்னே நம்ம உடம்புல உள்ள அணுக்களையும் திசுக்களையுமே அது ஏதோ வெளியிலேருந்து வந்த கிருமி அப்படின்னு நினைத்துக்கிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை தான் நாங்கள் தன்னை தானே தாக்கும் நோய், அல்லாட்டி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இந்த முடக்குவாத மூட்டு நோய் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஒரு காமன் டிசீஸ் ஆகும். நம்ம இந்தியாவில் 0.5% அஃபெக்ட் அப்படின்னா நினச்சி பாருங்கள், நம்ம பாப்புலேஷனில் எவ்வளோ பேருக்கு அது இருக்குன்ட்டு. அதனால் இந்த நிறைய நோய்கள் இதில் இருக்குது. அதெல்லாம் ஆட்டோ இம்யூன் டிசீஸஸாக இருக்கலாம். அது வந்து தன்னை தானே தாக்கும் நோய், நம்ம இம்யூன் சிஸ்டம் நம்மளையே பாதிக்கிறதுனால அது உண்டாகுது. அதுதான் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஓகே, ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்
அப்படின்னு கூட இதை நம்ம வந்து Yes, சொல்லலாம் ma'am. இல்லைங்களா? ஓகே. இப்போ இந்த ஒரு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஒரு நபருக்கு இருக்கு அப்படின்றத எந்த ஒரு எக்ஸாமினேஷன் முறையில நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? எப்படி அதை கன்ஃபார்ம் பண்றீங்க? கரெக்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி பேஷண்ட் முதல்ல அவங்களுக்கு மூட்டு நோய் ஒரு முக்கியமான அறிகுறி, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த மூட்டு நோய் அதுவும் சிறு மூட்டுகள் பாதிப்பு இரு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும், சிமெட்ரிக்கல்னு சொல்லுவோம். அது முதல்ல 2 மூட்டில் வலிக்கும், காலையில் எழுந்தா கொஞ்சம் பிடிப்பாக இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகும். காலையில் எழுந்து 1 மணி நேரத்துக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, அப்புறம் பல மூட்டுகளும் பாதிச்சிருவோம். இதுதான் முடக்குவாதத்தின் ஆரம்ப அறிகுறி. ஆனால் இந்த முடக்குவாதத்தில் நம்ம தெரிஞ்சு அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், இது மாதிரி எக்ஸாமின் பண்ணி ஆர்த்ரைட்டிஸ் இருக்கா, அதில் என்ன இருக்கும், மூட்டில் வலி இருக்கா, இந்த டெண்டர்னஸ் அழுத்தலாம் வலி, வீக்கம், சிவந்து போகுதல், சில சமயத்தில் மடக்க முடியாமல் இருக்கிறத, உள்ளுக்குள்ளே நீர் சேருதல், இது மாதிரி எல்லாமே அதில் இருக்கா. ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் நாங்கள் எந்தெந்த மூட்டிலலாம் இருக்குது, இது ருமட்டாய்டோடு மாதிரி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஒன்று அதை பார்த்தாச்சு, இதெல்லாம் பார்த்து சந்தேகப்பட்டாச்சு. சரி, அதுக்கு வேண்டியான உண்மையான தேவையான இன்வெஸ்டிகேஷனை பண்ணணும். அப்போ பரிசோதனைகளை பண்ணும்போது நிறைய பரிசோதனை பண்ணலாம். அதில் இந்த பிளட் டெஸ்ட், இரத்த பரிசோதனை ரொம்ப முக்கியம். இந்த மூட்டு அழற்சியான சிவியர்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறத தவிர்த்து இதுக்கான குறிப்பிட்ட ருமட்டாய்டு ஃபேக்டர் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, ஆன்டி-சிசிபி அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இது ரெண்டுமே முக்கியமான டெஸ்ட்டு இதுக்கு. இதை தவிர்த்து நாங்கள் கொஞ்சம் லிவர் ஃபங்க்ஷன், லிவர் எப்படி இருக்குது, கிட்னி, அதெல்லாம் ஏன் பார்க்குறோன்னா அதுக்கப்புறம் நம்ம மருந்தெல்லாம் கொடுக்கணும். மருந்து கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு எல்லாமே ஃபிட்டாக இருக்கா, கூடவே வேறு ஏதாவது கோமார்பிட்டிஸும்பாங்க, சுகர் இருக்கா, பிபி இருக்கா, எல்லாம் பார்த்து வச்சுக்குவோம். இதெல்லாம் இப்போ பாசிட்டிவ்னு வந்துடுச்சுன்னு வச்சுங்க, ஓ இது வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடும். இதில் ஏதாவது ஸ்டேஜஸ் இருக்குங்களா சார்? இப்போது எந்த ஒரு பேஷண்ட்டுமே அவங்களுக்கு அறிகுறி வந்த உடனே எந்த டாக்டரையுமே போய் பார்க்குறதே கிடையாது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களே ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஃபார்மசியில், நியர்பை ஃபார்மசியில் கிடைக்கிற ஏதோ ஒரு உடனடி தீர்வை வந்து பண்ணிட்டு தான் வெயிட் பண்றாங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கும் போது ஏதோ ஒரு ஸ்டேஜில் பேஷண்ட் உங்களை பார்க்க வரும்போது அதில் ஏதாவது ஸ்டேஜஸ்னு பிரிக்கிறீங்களா? அது ஒன்று சொல்லுவோம் நாங்கள், 6 வீக்ஸ் வந்து அக்யூட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அதிகமாக. அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் வரைக்கும் எப்படியா வந்துட்டாங்கன்னா இன்னும் நல்லது. அப்படி இல்லைன்னா கூட மேக்ஸிமம் 2 இயர்ஸ். ஏன் சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் அது உள்ளுக்குள்ளே போய் என்ன ஆகும், நான் சொன்ன பாருங்கள், சவ்வு படத்தை அஃபெக்ட் பண்ணது, அது வீங்கி போய் அது வீக்கமாக வந்து அது பக்கத்தில் போய் எலும்பை போய் அழிச்சிரும். எலும்பை மட்டும் அழிக்கிறதில்ல, அது பக்கத்தில் உள்ள தசை நான் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணணும். என்ன ஆகும், ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஜாயிண்ட்டே போயிடும். கோணல் ஆகிடுதுன்னு சொல்கிறேன், முடக்குவாதம், முடங்கி போகிறது. அது பண்ண பிறகு பண்ணுறத விட முதல்ல பண்ண பிறகு அதுக்கு ஃபிசியோதெரப்பி அது மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர்த்து எல்லா இதுக்கும் சர்ஜரி பண்ணுறதுங்கிறது முடியாது. அதனால என்ன சொல்கிறோன்னா ஆரம்ப நிலையில், அதனால் நாங்கள் ஸ்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு 6 வீக்ஸு, 6 மந்த்ஸு, 2 இயர்ஸ் அதெல்லாம் சொன்னால் கூட எவ்வளோ சீக்கிரம் எடுத்தோன்னே நீங்கள் சொல்கிற மாதிரி பக்கத்தில் போவாங்க. இன்னொன்று அதெல்லாம் ஒன்ஸ் அது ஒரு சில வாரங்கள், 1 மாதம் இருக்குதுன்னு வச்சுங்க, அப்போ இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காலத்தில் வந்து வைரஸ் ஃபீவர் வந்தால் கூட தான் மூட்டு வலி வருது. உடனே அதுக்காக ரொம்ப வலி தாங்க முடியாது. அதனால் எல்லாத்தையும் முடக்குவாதம் நம்ம சொல்ல முடியாது. அதனால் தேவையான பொழுது ருமட்டாலஜிஸ்ட்டை போனால் அவங்க பரிசோதனை பண்ணி கூடவே இந்த தேவையான பரிசோதனைகளையும் செய்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டை சீக்கிரமாக ஆரம்பித்தா இந்த முடக்குவாதத்தோட ப்ராப்ளத்துலேருந்து தப்பிக்கலாம். ஓகே, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சார்? மருந்துலேயே சரி பண்ண முடியும் அப்படின்ற ஏதாவது ஒரு வழி இருக்கா, இல்லை சர்ஜரி அந்த மாதிரி ஏதாவது பண்ணி தான் இதை சரி பண்ணணும் அப்படின்றது? இது நல்ல கேள்விங்க. இது ரொம்ப முக்கியம். என்னன்னா இப்போ கண்டுபிடிச்சாச்சு, அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அவங்க வலியில் கஷ்டப்படுறாங்க, வலியை குறைக்கிறதுக்கு மருந்து கொடுக்கணுமானா கொடுக்கணும். பட் அது மட்டும் வைத்தியம் கிடையாது. அந்த சமயத்தில் நாங்கள் என்ன செய்யடின்னு சொல்லுவோம், அந்த பெயின் கில்லர் அதை கொஞ்சம் கொடுப்போம். அதை தவிர்த்து அடுத்தது ஸ்டீராய்டு. ஸ்டீராய்டு சொன்னோன்னு ஒரு வார்த்தை சொல்லணும் நான், அது ரொம்ப முக்கியமான மருந்து, அது உயிரை காப்பாற்றுற மருந்து. ஆனால் கத்திக்கு 2 மணி நேரம் இருக்கிற மாதிரி அதுக்கு பக்க விளைவுகள்லாம் கூட உண்டு. அதனால அதை அனாவசியமாக சாப்பிடக்கூடாது. முதல்ல அந்த மாத்திரையை ஆரம்பித்து கொஞ்ச நாளைக்கு கொடுப்போம், வார கணக்கில். அதுக்குள்ளே ஒன்றே என்ன பண்ணுவோம், டிசீஸ் மாடிஃபையிங் ஆன்டி ருமேட்டிக் ட்ரக்ஸ், இந்த முடக்குவாதத்தின் தன்மையை மாற்றக்கூடிய மருந்து. ஏன்னா க்யூர் பண்ணுறதுங்கிறது இல்லாதனால மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கண்ட்ரோல் பண்ணிடலாங்க, நிறையா மருந்து வந்துச்சு. அந்த மாத்திரைகளை ஆரம்பித்தா அது வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வந்து 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஆகும்னு வச்சுங்க. அது வரைக்கும் கஷ்டப்படக்கூடாது அவங்க. அதனால் வலி வீக்கத்தை குறைச்சிட்டு அதுக்கு தான் அந்த வலி நிவாரண மாத்திரையும் ஸ்டீராய்டு மாத்திரையை விட அளவோட கரெக்டாக
டாக்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி குறைச்சி எப்படி நிறுத்தணுங்கிறத முடிவு பண்ணுவாங்க. டு பிரிட்ஜ் த கேப்பும்பாங்க. அந்த எஃபெக்ட் வர வரைக்கும், அந்த நோயை குறைக்கிறதுக்கு மருந்து கொடுக்குறோம் பாருங்கள், எஃபெக்ட் வர வரைக்கும் குறையும். இப்போ இந்த டிசீஸ் மாடிஃபைங் ட்ரக்லேயே நிறைய வந்துருச்சுங்க. இப்போ வந்து புதுசாக பயாலாஜிக்ஸ்லாம் வந்திருக்கு. பயாலாஜிக்ஸ்னால் என்ன, அங்கே போய் மூட்டில் போய் எந்த ஒரு புரோட்டீன் போய் அஃபெக்ட் பண்ணுதோ சைட்டோகின்னு சொல்லுவோம், அதையே குறைக்கிறதுக்கான மருந்தெல்லாம் இருக்குது. அது அந்த அளவு வந்துருச்சு. அந்த இதில் என்னன்னா, அது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்தது முதல்ல. இப்போ கொஞ்சம் குறைஞ்சி இப்போ ரொம்ப லட்சக்கணக்கில் இருந்தது 10,000 கணக்கில் வந்து இப்போ 1000 கணக்கில் வந்துடுச்சு. எதுக்குன்னா அது மாதிரி மருந்துகள்லாம் முடக்குவாதத்துக்கு இருக்குது. ஆனால் எந்த மருந்தை யாருக்கு எப்படி உபயோகிக்கணும், அதோட பக்க விளைவுகள் என்ன, இவங்களுக்கு வேறு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, என்னென்ன டெஸ்ட்டுகளை தொடர்ந்து செய்யணும், கூடவே கொஞ்சம் ஏன்முறை மருத்துவம், ஃபிசியோதெரப்பி, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது, வாழ்க்கை முறை மாற்றங்கள், முழங்கால் மூட்டு வலி இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும், ஒரு கையில் வலினா எப்படி ஒரு எக்ஸசைஸ் அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிக்கலாம். இதில் நான் அவங்க சொல்லுவேன், சாதாரணமாக அவங்க கேட்பாங்க என்ன வேலை செய்யணும், என்ன பண்ணணும். உங்களால் முடிஞ்ச வேலையை செய்யாமல் இருக்காதிங்க. அப்படியே இருந்தால் நல்லாயிடும்னு கிடையாது, மடங்கி தான் போயிடும். முடியாத வேலையை செஞ்சுட்டு வலிக்குதுன்னு கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்ப நேரம் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனால் இப்போ நல்ல மருந்துகள்லாம் இருக்குது, நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இன்னைக்கு நலம் அறிவோம்ல ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றின பல விவரங்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து சீனியர் கன்சல்டன்ட் ஃப்ரம் ரொமட்டாலஜி டிபார்ட்மெண்ட் டாக்டர் பஞ்சப்பா கேசர் ராஜேந்திரன் அவர்கள் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம். ரொமட்டாலஜி ஆர்த்ரைட்டிஸ் பற்றி ஒவ்வொரு விவரங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார். இப்போ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுனால வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ், ஏன்னா இப்போ ஆர்த்ரைட்டிஸ்னா ஜாயின்ஸ்லாம் தான் பெயினாக இருக்கும்னு சொல்றீங்க, பட் இது இல்லாமல் வேற ஏதாவது அடிஷ்னல் காம்ப்ளிகேஷன்ஸ் அது நடக்கும்? இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. ஆக்சுவலாக அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இது சொல்கிறத வந்து ருமட்டாய்டு டிசீஸ்னு மாற்றணும்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஏன்னா வெறும் ஆர்த்ரைட்டிஸ் மட்டும் கிடையாது, இது மூட்டை மட்டும் பாதிக்கும் நோய் கிடையாது, உள்ளுறுப்புகளை பாதிக்கக்கூடிய நோய் அப்படிங்கிறதுனால இந்த பேரையே ருமட்டாய்டு டிசீஸ், அது ரொம்ப நாளாக இருக்கிறதுனால அப்படியே வச்சுருக்காங்க. ஏன்னா அதுக்கு பேர் ஜென்ரலைஸ் டிசீஸ். அது கண்களை பாதிக்கும். நான் சொல்ல பாருங்கள், அந்த கனெக்டிவ் டிஷ்யூ, அந்த இணைப்பு திசு எங்கெல்லாம் இருக்குது, ஜாயிண்ட்டில் இருக்குது, அது காமனாக வருது சைனோவில். அதை தவிர்த்து கண்ணில் இருக்குது. கண்ணில் பலவிதமாக அஃபெக்ட் பண்ணும். அது பேரெல்லாம் நிறையா இருக்குது. நான் சொல்ல சில சமயம் ஒரு உதாரணம் சொன்னால், கண்ணில் போய் தண்ணீர் கூட வராமல் வறண்டு போயிடும், செகண்டரி ஜோகுலன்னு சொல்லுவோம். அதை தவிர்த்து நுரையீரல் பாதிக்கும். நுரையீரல் பாதிக்கும் போது நீர் சேர்ந்தெல்லாம், இல்லாட்டி உள்ளுறுப்புகளை பாதித்து ILDன்னு சொல்லுவாங்க, இருமல், மூச்சு வாங்குறது, அது மாதிரி உள்ளர வந்துடும். இல்லாட்டி சில சமயம் இதயத்தை சுற்றிலும் இருக்கிற கவரிங்களை வந்து ஒரு தண்ணி சேர்ந்துடும். இல்லாட்டி அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் வந்தால் அது மாதிரி பெரிகார்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், பெரிகார்டு எஃப்யூஷன் சொல்லுவோம். இதை தவிர்த்து ரத்த குழாயை பாதிச்சதுன்னா வாஸ்குலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, ஸ்கின்னில் வந்துன்னா நாடியூல் ஒரு கட்டி மாதிரி இருக்கும், பயந்துக்குவாங்க எல்லாம். ருமட்டாய்டு நாடியூல்னு வரும். இது மாதிரி பல உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய நோயாகும். அப்படி பாதிக்கும்போது அது வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவோம், உள்ளுறுப்புகளை பாதித்த ருமட்டாய்டு. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் எல்லாமே மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி அது கண்டுபிடிச்சி தான் நாங்கள், அதனால தான் ருமட்டாலஜி பார்க்கணும், ஏர்லி ஸ்டேஜில் தான் வந்துருச்சுன்னா சரியாக பார்க்கணுன்னு சொல்கிறோம். ஓகே, நீங்கள் சொல்கிற அந்த நுரையீரல் பாதிக்கும்னு சொல்கிறது, அப்புறம் ஸ்கின்னால வரக்கூடிய சில விஷயங்கள் சொல்லும் போதெல்லாம் வந்து ஏதோ லைஃப் த்ரெட்னிங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப ஒரு சில சமயத்தில் மட்டும்தான் ருமட்டாய்டு லைஃப் த்ரெட்டனிங், அந்த ILDன்னு சொல்லுவோம், இன்ட்ரெஸ்ட் வரும்போது அது ரொம்ப சிவியர் ஆகிட்டாலும் அதை கூட ரத்த குழாயில், ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் போகிற ரத்த குழாய் சில சமயம் அஃபெக்ட் ஆகும். இந்த வாஸ்குலைட்டிஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள், அப்போ ரத்த குழாயில் அழற்சி, அதெல்லாம் தான் லைஃப் த்ரெட்டனிங்காக இருக்கும். சாதாரணமாக இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நல்லபடியாக வைத்தியம் பண்ணால் நல்லா கண்ட்ரோல் பண்ணிடலாம். நிறைய வேறு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ்லாம் ருமட்டாலஜி இருக்குது, ருமேட்டிக் டிசீஸில். இதை வந்து சில சமயங்களில் மட்டும் சரியான வைத்தியம் இல்லாமல் உள்ளுறுப்புகள் பாதிக்கும் பொழுது அது லைஃப் த்ரெட்டனிங்காக மாறிடுது. ஓகே சார், நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், இது நலம் அறிவோம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார், வலது கை வந்து தூக்கவே முடியல. சொல்லுங்க. வலது கை மேல தூக்கவே முடியல. அது வந்து தெரியவே இல்லை எங்களுக்கு. நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கோம். அப்புறம் பார்த்தா தலை சீவ முடியல, ஜாக்கெட்டை அவுக்க முடியல, போட முடியல, ரொம்ப தொந்தரவா இருக்கு. சரிங்க, நீங்க நான் சேலத்துல இருந்து பேசுறோம். சரிங்க. அப்புறம் இது டாக்டர் சுந்தர்ராஜ் மெடிக்கல் இதுல இருந்து ஹாஸ்பிட்டல்ல காமிச்சோம். சரிங்க. முதல் எக்ஸ்ரே எடுத்தாங்க, கழுத்துல நரம்பு நசுங்கிட்டு இருக்கு. ரெண்டு இதுங்க. ஒன்று, நீங்கள் வந்து வலது காயை மட்டும்தான் தூக்க முடியலன்னு சொல்கிறீங்க, வேறு எந்த மூட்டும் பாதித்ததா நீங்கள் சொல்லலை,
சரியா? அப்படி இருக்கும்போது ஒண்ணே ஒன்று மட்டும் நீங்கள் சொல்லணும். நீங்கள் உங்களுக்கு சர்க்கரை நோவு இருக்கா இல்லையான்னு. இல்லைங்க, சர்க்கரை இல்லைங்க சார். சர்க்கரை இல்லாமல் இருந்தால் 2 தான். தூக்க முடியாமல் இருந்தால் அந்த தோள்பட்டையை தான் நம்ம பார்க்கணும். அந்த தோள்பட்டையை பார்க்கும்போது அது ஜாயிண்ட்டில் தான் இருக்குதா, ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி இருக்குதா, இல்லாட்டி பெரிய ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜாயிண்ட்டுக்கு வெளியில் அந்த தசை நான் போய் சேர்ற இடம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இருக்கும். அது பெரிய ஆர்த்ரைட்டிஸ்னு பேர். அதை வந்து சாதாரணமாக எக்ஸாமின் பண்ணும்போது டாக்டர் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து கழுத்தில் வந்து எலும்பு நரம்பு நசுக்கிருக்குன்னு சொல்கிறீங்க. அது வந்து ஸ்பாண்டுலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பாண்டுலோசிஸ்னா அது வரல வந்து ஜவ்வுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, சாதாரண டிஸ்க்குன்னு சொல்லுவோம். அது போய் நரம்பு அழுத்துச்சுன்னா அந்த வழி கழுத்துலேருந்து கை கீழே வரைக்கும் வந்துடும். ஷோல்டரை மட்டும் தூக்க முடியாமல் இல்லாமல் அந்த கை கீழே வரைக்கும் வந்துடும். அதனால் அந்த எக்ஸ்ரே எடுக்கும்போது கழுத்து இது பார்த்த மாதிரி ஷோல்டரையும் பார்த்து அதுக்குண்டான சும்மா கொஞ்ச நாளைக்கு வலி நிவாரணையும் கூடவே ஃபிசியோதெரப்பி, அதாவது ஏன்முறை மருத்துவம்னு சொல்கிறேன் பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சமயத்தில் வேறு உங்களுக்கு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, வெறும் இந்த இடம் மட்டும்தான் இருக்குன்னா அதுக்கு ஃபிசியோதெரப்பியும் பண்ணிவிட்டு வலி நிவாரணையும் பண்ணிவிட்டு கழுத்துங்க எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு தேவையாக இருந்தால் எக்ஸ்ரே, ஒரு சமயம் சில சமயத்தில் எம்ஆர்ஐ கூட தேவையாக இருக்கலாம். அது உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு பார்த்துங்கம்மா. ரைட். அழைப்புக்கு நன்றி. அடுத்த காலர்ட்ட பேசிடலாம். வணக்கம். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்ன? லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். நான் முருகேசன் பேசுறேங்க, தர்மபுரியில் பேசுறேங்க. சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்க போறீங்க சார் இன்னைக்கு? சார் மூட்டு வலி அதிகமா இருக்கு, ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு. நிறைய டாக்டர் பார்க்க ஒரு 6 மாசம் மாத்த முடியும் பார்த்தா ஒன்றும் கேட்கல. இந்த உடம்பு அசைய மாட்டேங்குது, கீழே கொடுத்த மாதிரி இருக்கு, இடுப்பு வலி அதிகமா இருக்கு. பாவம்லாம் ரொம்ப விரும்பி மத்து போன மாதிரி இருக்கு. உடம்பே இயங்க மாட்டேங்குதுங்க, வேலைக்கு போக முடியல, ஒரு வருஷம் அப்படியே இருக்கு. 2-3 உங்கள் வயது என்னங்க? 58 சார். 58. இந்த மூட்டு வலி சொல்கிறீங்க, மூட்டில் வலி மட்டுமா வீங்கியும் போயிடுமா? வீட்டு இருந்துச்சு சார், இப்போ குறைஞ்சிருச்சு. சரி, இருந்தது, ரைட்டு. அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்களே பேக் பெயின், இடுப்பு வலியும் இருந்ததா? இடுப்பு வலி உள்ளே இருக்கு சார். இருக்கு. இடுப்பு வலியோடு சேர்ந்து மூட்டு இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் பேக் பெயின் வித் ஜாயிண்ட் பெயின், ரெண்டுமே சேர்ந்து இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ நான் என்ன நீங்கள் சொல்கிறத வச்சு சொல்லணும்னா எப்படின்னு நீங்கள் எல்லா விவரமும் தெரிஞ்சால் நம்ம சொல்ல முடியும். எப்படின்னா நைட்டு படுத்தா அவங்களால திரும்பி படுக்க முடியுதா, காலையில் எழுந்திரிச்சோன்னே எழுந்திரிக்கும் போது இடுப்பில் வலி இருக்கா, இந்த மூட்டு நோய் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே பிடிப்பாக இருக்கா, இதுக்கு என்னென்ன டெஸ்ட்டு பண்ணீங்க, முடக்குவாத டெஸ்ட்டு மட்டும்தான் பண்ணிங்களா, இல்லை வேறு இந்த முதுகில் இருக்கிற வலிக்கும் சேர்த்து பண்ணிங்களா, எக்ஸ்ரே எடுத்தீங்களா, எம்ஆர்ஐ பண்ணிங்களா, அது மாதிரி இந்த நோயோட கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று நீங்கள் சொல்கிற எக்ஸாம் பண்ணணும். அது வெறும் நீங்கள் சொல்கிற மாதிரி முடக்குவாதமாக மட்டும் இல்லாமல், ஏன்னா முடக்குவாதம் நீங்கள் சொல்கிற இடத்துல அஃபெக்ட் ஆகாது. முடக்குவாதம் இந்த ஸ்பைனில் கழுத்தில் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும் முடக்குவாதம். அதனால தான் வேறு நோயாக இருக்குமாங்கிறத உங்கள் டாக்டர் வந்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணி அந்த ரிப்போர்ட் ஏதாவது சொன்னீங்கன்னா நான் உடனே சொல்ல முடியும். அது வந்து நிறைய நோய் இருக்குது, அதை ஸ்பாண்டுலோ ஆர்த்ரைட்டிஸ்னு கூட சொல்லுவாங்க. ஸ்பாண்டுலோனா ஸ்பைன், ஆர்த்ரைட்டிஸ்னால் மூட்டு நோய். இதில் பலவிதமான நோய்கள் இருக்குது. அதனால தான் அதை என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட்டும் பண்ணணும், உங்களையும் எக்ஸாமின் பண்ணணும். அப்போ தான் அதை கரெக்டாக சொல்ல முடியுங்க. அழைப்புக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர்ட்ட பேசலாம். வணக்கம், இது நலம் அறிவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? மேடம், நான் மேல்மருவத்தூர்ல தமிழரசன் பேசுறேன் மேடம். ஓகே, கேள்வி உங்களுக்காக தானா? ஆமா மேடம், எனக்கு தான் மேடம். உங்களுடைய வயசு? 52 வயசு மேடம். ஓகே, இப்போ உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட நீங்க கேட்கலாம். மேடம் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். 2 மூட்டு எனக்கு பயங்கரமா வலிக்குது சார். எந்த முழங்கால் மூட்டு? கீழே நரம்பு பகுதி அப்படியே உருளையா இருக்குது சார். நீங்க இது முழங்கால் மூட்டு தானே சொல்றீங்க? ஆமா சார், கால் மூட்டு. அதாவது இந்த வயதுல முழங்கால் மூட்டு வலிச்சதுன்னா அதுல வீக்கா இருக்கா இல்லையா? நரம்பு அப்படியே கீழே குண்டாது சார், அந்த கால் எடுத்து வைக்க முடியல. நீங்க நரம்புன்னு சொல்றது எதுன்னு தெரியல. ஏன் சொல்றேன்னா நரம்பு சார் மூட்டுக்கு அடியில தான் சாதாரணமா நரம்புன்னு எதை சொல்லுவாங்கன்னா ஆக்சுவலா நோவுங்கிறது வேற. இந்த ரத்த குழாய் பச்சையா தெரியுது பாருங்க, அது வந்து வீங்கிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக அது வந்து வேரிகோஸ் வெயினை தான் நம்ம எல்லாரும் நரம்புன்னு சொல்லுவோம். அதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி முட்டாக பெருசாக இருக்கும். இதுக்கு முழங்காலுக்கு பின்னாடி அது ஒரு வெறும் அது மாதிரிலாம் இல்லாமல் வீங்கி இருந்தால் முழங்காலில் நீர் சேர்ந்தால் அது பின்னாடி வந்து சேர்ந்துக்கும்.
அதை வந்து நாங்கள் பாப்புலேட்டட் சிஸ்டம்னு சொல்லுவோம். அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு முழங்கால் மட்டும் இருக்கிறதுனால வேறு எந்த மூட்டும் இல்லாதனால நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு எப்படி இருக்குன்னா உட்காந்து எழுந்திரிச்சா நடக்க போகும்போது கஷ்டமாக இருக்கா, கீழே உட்காந்தா எழுந்திரிக்கும் போது கஷ்டமாக இருக்காங்கிறத பார்த்து கூடவே அதுக்கு தேவையான எக்ஸ்ரே எடுப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்தால் வெறும் முழங்கால் மூட்டு மட்டும் இருக்கிறதுனால மூட்டு தேய்வு இருக்கா அப்படின்னு அதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கீழே அனுபவிச்சா வாழ்க்கை முறை மாற்றங்கள், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது, இதுக்கு இப்போ நிறைய மாத்திரைகளோட வந்துச்சு. தேஞ்சு போச்சுன்னா விட முடியாது. அந்த காலத்தில் அதெல்லாம் தேஞ்சு போச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிலாம் கிடையாது. இப்போ மருந்துகள்லாம் இருக்குது, அதையே நீங்கள் சாப்பிட்டு அது எந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறது எக்ஸ்ரே பார்த்தா தான் சொல்ல முடியும். அநேகமாக நீங்கள் சொல்கிறதுலேருந்து உங்களுக்கு மூட்டு தேய்வு நோயாக இருக்கலாம். அதை நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கு உண்டான வைத்தியத்தை நீங்கள் பண்ணீங்க. எஸ், தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? நாங்க ஆவடியில இருந்து பேசுறோம் மேடம். பையனுக்கு கால் வந்து வலது கால்ல கீழே வீங்கி போயிருக்கு, பாதம் மேல வீங்கி இருக்கு, அடியிலயும் வீங்கி இருக்கு, முதுகு வலினா. அதனால போய் ராமச்சந்திரால செக் பண்ணோம். அவங்க வாத நோய் இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா வலி இருக்கு. அது எதனால மேடம்? உங்க மகனுக்கு என்ன வயது மேம்? ஹலோ, அவங்களுக்கு வயது என்னங்க? சொல்லுங்க மேம். அவங்களுக்கு என்ன வயது உங்க பையனுக்கு? 33 சார். 33 வயதுல இடுப்பு வலி இருக்குங்கிறீங்க, கால் ஒரு இடத்துல வீங்கி இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? கால் முதுகு வலி. முதுகு வலினா எங்க, மேலையா கீழையா? அடி முதுகா? இது மேல இருந்து கொஞ்சம் சென்ட்ரா இருக்கு. சென்டரா இருந்தால் நம்ம அது என்னென்ன நீங்கள் வந்து நீங்கள் காமிச்ச இடத்துல எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருப்பாங்க. அதனால அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க. எக்ஸ்ரேலாம் எடுத்திருப்பாங்க, அதான் சொல்கிறேன். எக்ஸ்ரே காலில் ஒரு காலில் மட்டும் வீக்காக இருக்குது, கீழே இருக்குது. அதில் என்ன கால் வீக்கங்கிறது நிறையா இதில் வரும். ஒரு காலில் வரும்போது அது வெறும் வீக்காக மட்டும்தானா, கூடவே வலி இருக்கா? அப்போ என்ன பண்ணணும், எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அது ஆர்த்தரைட்டிஸ் இருக்கா. இல்லாட்டி காலில் மட்டும் என்னென்னா நிறைய தசை நார் இருக்குது, தசை நார்னு சொல்லுவாங்க, டெண்டினைட்டிஸ் அப்படின்னு பேர். ஆனால் இந்த நீங்கள் சொல்கிற ருமேட்டிக் டிசீஸில் அது மாதிரி காலில் வருமானா வரும், இந்த பேக் பெயினோடு சேர்ந்து வருமானா வரும். ஆனால் நீங்கள் சொன்னதில் எல்லாம் எக்ஸாமின் பண்ணி இல்லைன்னு சொன்னால் வெறும் காலில் மட்டும்தான் வீக்கம்னா, ஒரு காலில் மட்டும்தான் வீக்கம்னா அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. ஜுரம் இருக்கா, நெறிக்கட்டி இருக்கா, அதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அது முடக்குவாதமாக இருக்கா, இல்லாட்டி சொல்லும் போது ஸ்பாண்டுலோ ஆர்த்ரைட்டிஸ் நான் சொல்ல பாருங்கள், முதுகு வலி கூடவே காலில் வலி, அந்த மாதிரி குரூப்பாக என்னங்கிறத அவங்க பார்த்தா தாங்க சொல்ல முடியும். எஸ், தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? நாங்க திருக்கடையூர், மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர்ல இருந்து பேசுறோம் மேடம். ஓகே, கேள்வி யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். எனக்கு வயசு 37. கால் பாதத்தை வலிக்குது மேடம். ஓகே, எத்தனை நாள் அந்த வலி இருக்கு? அது அப்படியேதான் இருந்துகிட்டே தான் இருக்கு. நைட்ல எல்லாம் கால்ல ஒண்ணுமே சுதாரத்தே தெரிய மாட்டேங்குது, காலை போட்டு கீழே அடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, கால் பாதம் வலிக்குதுன்னு சொல்றீங்க, குதிகால் வலிங்களா பாதம் பூரா வலியா? பாதம் தான் சார், அந்த ஜாயிண்ட்டுக்கு கீழே கீழே நடக்கும்ல. இல்ல, காலையில எழுந்திரிச்சோன்னா காலை தரையில வச்சா வைக்க கஷ்டப்பட்டு நடக்கிறப்பெல்லாம் ஒண்ணும் தெரிய மாட்டேது. நைட்டு அப்புறம் காலை ஏந்திரிக்கிறப்ப அதான் காலையில 2 கால்லயும் இருக்குங்களா? ஆமா சார், 2 கால்ல அடிச்சா நல்லா புடிச்சு விட்டா நல்லா வலிக்கும். அது என்னன்னா, நீங்க 2 கால் மட்டும் பாதத்துல வலின்னு சொல்றீங்க, காலையில எழுந்திரிச்சோன்னு வைக்கும் போது கால் வச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க. அது வந்து நிறைய காரணம் இருக்கு. முதல் காரணம் நாங்க பார்ப்போம், அதுக்கு வந்து இந்த குதிகால்கிட்ட வலி இருந்தா அங்க வந்து ஒரு ஜவ்வு இருக்கு, ஃபேஷியான்னு சொல்லுவோம். அது போய் சேர்ற இடத்துல பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் அது பேர். அது மேலே சேர்ற இடம் அது எப்படி இருக்குன்னா, அந்த இடத்துல அழுத்தினா கண்டுபிடிச்சிருவாங்க பிளான்டார் இருக்கான்னு. ரெண்டாவது பல காரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எனக்கு தெரியல, நான் காலை பார்த்தோன்னே அது ஃப்ளாட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வியாதி கிடையாது. அது பார்த்தா அவங்க சின்ன வயசுலேருந்தே பிறவிலேருந்தே அப்படி இருக்கும். காலில் ஒரு வளைவு இருக்கும், அது வளைவு இருக்காது. வளைவு இல்லாமல் இருந்தால் அது அழுத்தி வலி வந்துடும். ஒன்று, அது ஒரு சாதாரண விஷயம். அதுக்கு செருப்பு மாற்றினா கூட போகிறோம். செப்பல் மாற்றிட்டு நீங்கள் ஒரு ஆர்ச்சி வச்சு அது மாதிரி பண்ணி வெந்நீரை காலை வச்சா போகிறோம். ஆனால் வெயிட்டு கூட இருக்கா, வேறு ஏதாவது உங்கள் அலைன்மெண்ட்டு காலோட 2 பேர் அலைன்மெண்ட்டு சரியாக இருக்கா, இதை தவிர்த்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்து ஃபேஷியைட்டிஸ் இருந்தால் அதுக்கு இயன்முறை மருத்துவம் இருக்குது, மாத்திரை இருக்குது, அந்த ஃபுட்வேர் மாடிஃபிகேஷன் ஸ்லிப்பர்லாம் மாற்றுறது இருக்குது. அது மட்டும் இருந்தால் அது என்ன வேணும்னு பார்க்கணும்.
ஆனால் உடம்புல மற்ற இடத்துலையும் நோய் இருந்தால் அதோட அதை சேர்த்து பார்க்கணும். இன்னைக்கு ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி தான் பல விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் பஞ்சா பகேசர் ராஜேந்திரன் அவர்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து சார் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேம், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? சென்னை மேடம். என் பேர் மகேஸ்வரி. கேள்வி உங்களுக்காக தானா? ஆமா மேடம். உங்க வயசு என்ன? 32 மேடம். ஓகே, இப்போ உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. எனக்கு முடக்குவாதம் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க மேடம் டாக்டர். டாப்லெட் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன், ஆனா சரியாக மாட்டேங்குது. எவ்வளவு நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு முடக்குவாதம்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க? 1 இயர் ஆயிடுச்சு. ஓ, 1 இயர் ஆயிடுச்சா? 1 இயர் ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகணும், கண்ட்ரோல் ஆகிருக்கணும் இவ்வளோ நேரம். அதனால ஒன்றும் இல்லை, நான் என்ன சொல்ல, நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. இப்போ நிறைய மருந்துகள் வந்திருக்கு. நீங்கள் என்ன மருந்துகள் என்னென்னா, ஏன் உங்களுக்கு வந்து முடக்குவாதம் இருக்குது அது கன்ஃபார்ம் சொன்னீங்க. உள்ளுறுப்புகள் பாதிப்பு இருக்கா ஒன்று பார்ப்பாங்க. ரெண்டாவது வேறு இதோடு சேர்ந்து வேறு கோமார்பிட்டி, சுகரு, பிபி, தைராய்டு, ஸ்கின் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டாங்கன்னா முதல்ல வந்து நான் சொல்ல பாருங்கள், டிசீஸ் மாடிஃபைங் ஆன்டிநியூமேட்டிக் ட்ரக் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, வார மாத்திரை மீத்தோட்ரெக்ஸ் அப்படின்னு. அதில் இப்போ நிறைய புது மருந்துகள் வந்திருக்கு, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன் அது மாதிரி உங்களுக்கு வலிக்கு அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. முடக்குவாதத்தினால மட்டும்தான் வலிக்குதான்னு மட்டும் பார்த்துக்கணும். அதுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு டெஸ்ட் இருக்குது. அவங்க தீவிரத்தன்மையை பார்க்கறதுக்கு SRCRP பார்ப்பாங்க. எப்படியும் உங்களுக்கு கொடுத்த மருந்துக்கு பக்க விளைவுகள் வருதான்னு பார்க்கறதுக்காக லிவர் டெஸ்ட்டு, கிட்னி டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. இது சில சமயம் என்னென்னா முடக்குவாதம் இருக்குது, கூடவே மூட்டு வலிக்கு, முழங்கால் மூட்டு. முடக்குவாதத்தினால் வரும் மூட்டு தேய்வு இருக்குதுன்னு வச்சிங்களேன், வலி இருந்துகிட்டே தான் இருக்கும். முடக்குவாதத்தினால இல்லை, ஆனால் மூட்டு தேய்வினால. அது மாதிரி நான் அது உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலை, எல்லா இடமும் இருந்தால் இப்போ மருந்துகள் நிறையா வந்திருக்கு. அதுக்கு சில டெஸ்ட்டுகள்லாம் கரெக்டாக பண்ணணும். ஒரு மருந்து இல்லைன்னா அடுத்த மருந்துக்கு போகணும். அதுதான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். டிசீஸ் மாடிஃபைடு நிறைய இருக்குது மருந்து, கவலைப்படாதீங்க. நான் பேர் வேணாலும் சொல்கிறேன், தப்பு இல்லை. மீத்தோட்ரெக்சேட், ஹைட்ராக்சிக்ளோரோக்வின், சல்ஃபாசாலஜின், அதை தவிர்த்து இப்போ டெபாசிட்டினிப்னு ஒரு மருந்து வந்துருச்சு. அதுக்கு நீங்கள் ஃபிட்டான்னு பார்க்குறதுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க, டிபிக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் பண்ணிவிட்டு அது கொடுத்தா நிறைய பேருக்கு கண்ட்ரோல் ஆகிடும். அதுக்குள்ளே பக்க விளைவுகள் தெரிஞ்சுக்கணும். அதையும் மீறி போனால் நான் சொன்னேன், பயாலஜிக்ஸ் இன்ஜெக்ஷன் இருக்குது. அதனால் நோயை கட்டுப்படுத்த நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் டாக்டரிடம் திரும்பி கேளுங்க, ருமட்டாலஜிஸ்ட்டை கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவாங்க, கண்ட்ரோலில் வச்சுக்குவாங்க, கவலைப்படாதீங்க. எஸ், டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த். அடுத்த காலர்ட்ட பேசிடலாம். வணக்கம், இது நலம் அறிவோம். ஹலோ. ஹலோம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓகே, கேள்வி உங்களுக்காக தானா? ஆமா. உங்களுடைய ஏஜ்? பயங்கரமா நீங்க கால் வலின்னு சொல்றீங்க. காலுங்கிறது பெரிய இது இல்லையா? காலில் எந்த இடத்துல வலிக்குது? 2 காலில் வலிக்குது. காலு கை எல்லாமே வலிக்குதா? அப்போ காலில் வந்து கைங்கிறது நீங்கள் உடம்பு பூராவே வலின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இல்லையா? அது மாதிரி இருந்தால் மூட்டுக்கு மூட்டு வலி இருந்தால் அது என்னன்னு பார்ப்போம். உடம்பு வலி இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. இதில் நிறைய பேருக்கு வரும். பட் அது என்ன நோயின்னு பார்க்கணும்ல. உடம்பு வலி பூரா இருக்கிறது வேலை, மூட்டையும் பார்ப்பாங்க, தசையை பார்ப்பாங்க. அதை தவிர்த்து நிறைய நோய் இருக்குது. உங்களுக்கு நான் சொல்லலை எப்படி இருக்குன்னு. ஃபைப்ரோமயால்ஜியான்னு ஒரு நோயோட எல்லா இடத்துலையும் வலி மாதிரி இருக்கும். எல்லா டெஸ்ட்டும் பண்ணால் நார்மலாக இருக்கும். எப்படி தொட்டு அழுத்தினா விட அப்படி வலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது டெண்டர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப இதாக சொல்லலை. சில பேருக்கு ரொம்ப டென்ஷனாக வரவங்களுக்கு கூட அது மாதிரி வலிலாம் வரும். நான் உங்களுக்கு அது மாதிரி சொல்லலை, நான் பார்க்காம சொல்லக்கூடாது. ஒரே ஒரு இது என்னன்னா, கை பூரா வலி, கால் பூரா வலி, உடம்பு பூரா வலின்னா டாக்டர்கிட்ட போய் முதல்ல ஒரு தடவை சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது நோய் இருக்கா, அது கண்ட்ரோலாக இருக்கா, சுகரோ பிபியோ மற்றதோ வேறு தைராய்டோ எல்லாமே பார்க்கணும். அதெல்லாம் கண்ட்ரோலாக இருந்து இப்படி வலி இருந்தால் அதுக்கு தேவையான மருந்துகளை மட்டும், கண்டபடி வலி மருந்தை மட்டும் போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அது கிட்னியெல்லாம் பாதிச்சிடும்ல. அதனால் அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் டாக்டரை கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தா அதுக்கு உங்களுக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு நிவாரணம் இருக்கும். அழைப்புக்கு நன்றி. அடுத்த காலர் பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகே, கேள்வி உங்களுக்காக தானா? ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். சொல்லுங்க சார், சொல்லுங்க, கேளுங்க என்னன்னு. அம்மாக்கு வந்து 15 இயர்ஸா இருக்கு. சொல்லுங்க. அவங்க வந்து இந்த பாரிசிட்டினியம் சொல்லிட்டு இந்த ஸ்டீராய்டு டேப்லெட் மாதிரி போடுறாங்க. அது போட்டாதான் அந்த வலி நிக்குது. அது பாத்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு.
இதுதான் கூடவே சேர்த்து அந்த கொலஸ்ட்ரால் டேப்லெட்லாம் போடுறாங்க. அப்புறம் ஸ்கின்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் ரேஷஸ் அந்த மாதிரி ரஃப் ஸ்கின் மாதிரி. அப்புறம் ஒன் சைடு ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட் பண்ண முடியல, ரொம்ப நேரம் ஒரு ஆப்ஜெக்ட் ஹோல்ட் பண்ணி முடியல, ஏதாவது தூக்க முடியல, உடனே ஸ்டிஃப்னஸ் ஆயிடுது. நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, உங்களுக்கு முடக்குவாதம் இருக்கு, 15 வருஷமா இருக்கு, ஆனா ஸ்டீராய்டு மாத்திரை போடுறாங்க. அது வந்து நீங்க தப்பா எடுத்துக்கூடாது, இது ஒரு தவறான இது. யார் டாக்டர் கொடுத்துருந்தா கூட இது மாதிரி 15 வருஷத்துக்கு யாரும் கொடுக்கறதில்ல. அது வந்து சில சமயம் உள்ளுறுப்புகள் பாதித்து அது வேறு ஏதாவது ஆபத்தில் கொண்டு போகலாம் தான் ஸ்டீராய்டு இவ்வளோ நாள் சாப்பிடணும், இல்லாட்டி சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஸ்டீராய்டை முதலே குறைச்சிருக்கணும். எப்படி குறைக்க முடியும்? எப்படி வலி வந்துடும் இல்லை, அது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி. அதனால என்ன, நோய் எவ்வளவு தீவிரமாக இருக்குது, அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், அதான் நான் திருப்பி சொல்கிறேன். டிசீஸ் மாடிஃபைங் ஆன்டிநியூமேட்டிக் ட்ரக், அந்த முடக்குவாதத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள், அதை தனியாக சாப்பிட்டா தான் இதை குறைக்க முடியும். அதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. ஸ்டீராய்டு வந்துங்க நான் சொல்கிறேன் 2 விதமாக இருப்பாங்க. ஒன்று ஸ்டீராய்டுன்னு சொன்னாலே என்னமோ இந்த டாக்டர் தப்பான மருந்து கொடுக்குறவங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இந்த ஸ்டீராய்டு மாத்திரையை மட்டும் சாப்பிட்டுட்டு உடம்பை கெடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. இதில் சுகர் வந்துடும், பிபி வந்துடும், கேட்ராக்ட் வந்துடும், கொலஸ்ட்ரால் வந்துடும், போனோட இருக்கு பாருங்கள் எலும்பு, அது திண்மை குறைதல், அது ஆஸ்டியோபோரோசிஸ், ஃப்ராக்சர் ஆகிடும். அதனால் நான் என்னடா இப்படி பயமுறுத்தனேன்னு நினைக்காதீங்க. பயந்தா கூட பரவாயில்ல, நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு இது மாற்று மருந்தை நீங்கள் உடனே சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. திடீர்னு ஸ்டீராய்டு இன்றைக்கே நிறுத்திடுங்க, கெடுதல் அப்படி நான் சொல்லலை. எப்படி குறைக்க முடியுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அழைப்புக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர் பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கடலூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? உங்க வயசு? 40. ஓகே, இப்போ உங்க கேள்வியை கேளுங்க. எனக்கு 1.5 வருஷமா கால் பேர எக்ஸ் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக போய் நரம்பு டாக்டரை பார்த்தேன், எம்ஆர்ஐ எடுத்தேன், நரம்பு டெஸ்ட் எடுத்தேன். அவங்க ரெகுலரா மாத்திரை சாப்பிட்டு வர, நைட்ல பார்த்தா தூக்கம் வர மாட்டேங்குது, கை ரொம்ப அதிகமா காலத்துல இருக்குது, வலி இருக்குது ரொம்ப. எந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப வலிமா? எந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப அதிகமான வலி? கை, 2 கையும் வேலை செஞ்சாலே எரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் பிரஷ் குடிச்சு வேலை செய்யறாரு, அதனால தெரியுது. சரி, அது 2 கையும் மட்டும் வலி அதானே சொல்றீங்க? கையில விரல்ல பிரஷ் குடிச்சாலே 1 மணி நேரத்துக்கு முன்னால அது சரி. சரி, ஓகே. அது உங்களுக்கு வந்து சர்க்கரை நோவோ, ரத்த கொதிப்போ, தைராய்டு ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. அப்படி அதான் நீங்கள் பார்க்கணும். அதில் வந்து என்னன்னா, இது மாதிரி நீங்கள் கை வலின்னு சொன்னோன்னே அதை என்ன பண்ணுவாங்க, டாக்டர் எக்ஸாம் பண்ணி பார்ப்பாங்க. மூட்டில் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கா, வீக்காக இருக்கா, செவந்து போகுதா, நீர் சேருதா, வேறு எதுவுமே இல்லை, சாதாரண வலி தான் இருக்குன்னா, நீங்கள் செய்கிற வேலை அழுத்தி பண்ணுறதுனால கூட, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது கூட அதனால கூட வலி வரலாம். பட் இருந்தாலும் 2 கையிலையும் வலி இருந்தால், அதுக்கு மேலே ஆர்த்தரைட்டிஸும் இல்லைன்னு வந்ததுன்னா மேலே கழுத்துலேருந்து பார்ப்பாங்க. வேறு ஏதாவது நரம்பு, நீங்கள் சொன்னீங்களே எம்ஆர்ஐ பண்ணாங்க, அதெல்லாம் எம்ஆர்ஐலாம் எதுக்கு பண்ணுறாங்க, எங்கேயாவது நரம்பு அழுத்தி கை வரைக்கும் வலி வருதான்னு பார்ப்பாங்க. எதுவுமே ஒரு வலின்னு வந்தால் அது என்ன காரணம்னு கண்டுபிடிக்காமல் வலிக்கு மாத்திரம் சாப்பிட முடியாது. அதனால் கையில் அப்படி நீங்கள் சொல்கிற வலி 2 பக்கமும் இருந்தால், அது ஆர்த்தரைட்டிஸும் இல்லாமல் இருந்து வேற எங்கேயும் வலி இல்லாமல் இருந்தால், அதுக்கு உண்டான டெஸ்ட்டுகளை பண்ணி கண்டுபிடிச்சி தான் வைத்தியம் பண்ண முடியும். எஸ், தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க காணிப்பேட்டை மாவட்டம். ஓகே, கேள்வி உங்களுக்காக தானா? என் கணவருக்காக மேடம். அவருக்கு 64 வயசு ஆகுது. அவரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்ச முடக்குவாதம்ட்டு. ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. 2 இது சொல்கிறேன் பாரு. 64 வணக்கம். நான் ஒன்று சொல்கிறேன், 64 வயசுன்னு சொல்கிறீங்கல்ல, அவருக்கு எவ்வளோ நாளாக மூட்டு வலி இருக்குது? 3 மாதமாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளோ நாளாக இருக்குது மூட்டு வலி? அதான் சார், இப்போ இடையில அவருக்கு ரொம்ப கை கால் வலிதுன்னு போனோம் சார் ஹாஸ்பிட்டலு. அவங்க சார் சொன்னார், இந்த மாதிரி முடக்குவாதம் சம்பந்தம், இது எதனால வந்ததுன்னு கேட்டேன். நான் சோரியாசிஸ் இருந்தது அவருக்கு, அதனால பாதிப்பு அப்படின்னு. கரெக்ட். நீங்கள் அது என்னன்னு தெரியும், ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. இப்போ மருந்தெல்லாம் நிறையா வந்துச்சு, எது கவலைப்படுறீங்க? ஒன்றுமே இல்லை. என்னன்னா நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, கண்டுபிடிச்சாச்சு. சொரியாசிஸ் இருக்குது, மூட்டு வலி வருது, அதுக்கு பேர் சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ். சொரியாசிஸ்னால் வரக்கூடிய மூட்டு வலி, அதுக்கு நிறையா மருந்து இருக்கே. இப்போ இன்னும் நீங்கள் சொல்ல போனால் எல்லாத்தோடையும் சொரியாசிஸ்க்கு நிறையா மருந்து வந்துட்டுருக்கு புதுசு புதுசாக. சிலதான் விலை ஜாஸ்தி, நான் அது சொல்லலை.
சாதாரண மருந்து, இந்த முடக்குவாதத்துக்கு கொடுக்குற மருந்து இருக்குது. அது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா அது ஸ்கின் இதுவும் தோல் இதுவும் போயிடும், மூட்டு வலியும் குறைஞ்சிரும். அதை தவிர்த்து இதுக்கு எவ்வளோ சிவியராக இருக்குன்னு தெரியல. 64 வயசு இருக்கிறதுனால வேறு ஏதாவது சுகர் பிபி எல்லாம் பார்ப்பாங்க. எதுவும் இல்லைன்னா நல்ல வைத்தியம் இருக்குது. சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கவலைப்படாதீங்க. ஆனால் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸில் நிறையா டைப் இருக்குது, 5 டைப் இருக்குது ஆர்த்ரைட்டிஸு. அதில் ஒரு ஆர்த்ரைட்டிஸ்லாம் கொஞ்சம் சிவியராக கூட ஆகிடும். அதனால் விட்டுறக்கூடாது. அது வந்து அதனால் வைத்தியம் பண்ணலாம், நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். கவலைப்படாமல் போய் ருமட்டாலஜிஸ்ட்டை பாருங்கள். ஸ்கின் டாக்டரையும் பார்த்துருப்பீங்க. இப்போ ருமட்டாலஜி பார்த்தா அதுக்கு உண்டான டெஸ்ட்டை பண்ணி கரெக்டான வைத்தியத்தை பண்ணால் நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் கவலையே பட தேவையில்லை. எஸ், கவலைப்படாதீங்க. சீக்கிரமாகவே உங்களுடைய கணவரை வந்து சரி செஞ்சிடலாம். தொடர்ந்து நம்ம கேள்விகளுக்குள்ள போகலாம் சார். நிறைய காலர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், இந்த ஆர்த்ரைட்டிஸ்னால ஏற்படக்கூடிய பல இஷ்யூஸ்லாம் சொல்லி வருத்தப்படும் போது ரொம்ப நம்மளுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. தொடர்ந்து இன்னொரு காலரும் வந்து இருக்காங்க போல, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பேசுறேம்மா. கேள்வி உங்களுக்காக தானா? கேள்வி உங்களுக்காக தான் கேட்க போறீங்களா? ஆமாமா, அந்த மூட்டு வலி. என்ன வயசு சார் உங்களுக்கு? 64ங்க. சரி, உங்க கேள்வி இப்ப கேளுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டமா. உங்களுக்கு எந்த மூட்டு வலிக்குது? முழங்கால் மூட்டா? மூட்டு வலி ஒரு 30 வருஷம். 30 சார், நீங்க டிவியை பார்த்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். டிவியை பார்க்காம போன்ல பேசுங்க. சரி சரி. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு மூட்டு எத்தனை வருஷமா வலி கொடுத்துட்டு இருக்கு? ஒரு 30 வருஷம். ஓ, 30 வருஷம்னா உங்களுக்கு நோய் பேர் தெரிஞ்சிருக்குமே. முடக்குவாத மூட்டு நோயா, ருமட்டாய்டா? விவசாயம் தான் பண்றேங்க. நான் 2 காலம் முட்டி வச்சு வலி. முழங்கால் மூட்டு மட்டும் வலியா? மூட்டு தான், 2 மூட்டு. ஓகே, 2 மூட்டு மட்டும்தான் வலின்னா அது இத்தனை வருஷமா இருக்குன்னா அது அநேகமாக மூட்டு தேய்வு நோயா இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகம். நீங்க அதுக்காக போய் நீங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்களா? எதுவும் பார்க்கல. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் விவசாயம்லாம் பண்ணுறீங்க, வீட்டில் வந்து கீழே உட்காந்து எழுந்திரிச்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். சில சமயம் உட்காந்து எழுந்து 2-3 ஸ்டெப்பு நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உட்காந்து. அதனால நான் என்ன சொல்கிறேன், ஒரு பக்கத்தில் டாக்டர்கிட்ட போய் இவ்வளோ நேரமாக இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸ்ரே, ரொம்ப செலவு பண்ணி பண்ணணும்னு கவலைப்படாதீங்க. ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் மூட்டு தேய்வு இருக்கா, அது எந்த ஸ்டேஜில் இருக்குது, அதுக்கு என்ன செய்யணும். சின்ன சின்ன எக்ஸசைஸ் நீங்கள் வேலை செய்கிறவங்க பாவம். அதனால அதுக்கு உண்டான எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா தான் நல்லது. இல்லாட்டி ரொம்ப தேஞ்சு போச்சுன்னா அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, இல்லை மூட்டுக்குள்ளே ஊசி ஆப்ரேஷன்னா உங்களுக்கு தானே கஷ்டம். அதனால் நீங்கள் கொஞ்சம் அது மாதிரி போய் பார்த்து அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அதில் மாத்திரைகள்லாம் இருக்குது, அதை நீங்கள் சாப்பிட்டா ஓரளவுக்கு குணப்படுத்திடலாம்னு நான் நினைக்கிறேன். எஸ், அழைப்புக்கு நன்றி. அடுத்த காலர்ட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் கரூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. என் பேர் பத்மினி. ஓகே. 64 வயசு ஆயிடுச்சு. நடக்கிற கால் ஃபிங்கர்ஸ் 10 வரலுமே நைட்டு தூங்கவே முடிய மாட்டேங்குது. மதமதப்பு, வெயிட்டு, சுருக்கு சுருக்குன்னு வலிக்குதுங்க மேடம். மாத்திரை சாப்பிட்டா அப்பங்க கேட்குது, அப்புறமேட்டு திருப்பி வலிக்குது. சுகர் இருக்குங்க மேடம். அதான் அது என்னன்னா, நீங்க வந்து சுகர் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அது டயபெட்டிக் சுகர் உள்ளவங்களுக்கு மூட்டை தவிர்த்து நரம்புகளை பாதிக்கும். இந்த நரம்பு பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் உங்கள் சுகர் டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. அது ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து விரல் நுனியில் கொஞ்சம் ரீலாக இருக்குது, அந்த இடத்துல வலி இருக்குது அப்படின்னா இது வந்து ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு நோய் கிடையாது, இது நரம்பை பாதிக்கக்கூடியது. சுகர் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் இது மாதிரி வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். நீங்கள் அதுக்கு மருந்தெல்லாம் இருக்குது ஓரளவுக்கு. நீங்கள் அதனால் உங்கள் சுகர் டாக்டர்கிட்ட கேட்டு, டயபெட்டாலஜிஸ்ட்டை கேட்டு அதுக்குண்டான மருந்தை சாப்பிடுங்க, சுகரை கண்ட்ரோலாக வச்சுங்க. எஸ், அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ சார், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், நான் சேலத்துல இருந்து தமிழ்ச்செல்வன்ல இருந்து பேசுறேன். ஓகே மேடம், 2 முட்டியும் வலி மேடம். அதே மாதிரி கால் வந்து நடக்கும்போது சின்ன கல் ஏதாவது பட்டுட்டா கூட என்னால பேலன்ஸ் பண்ண முடியறது இல்ல. ஓகேங்க சார், உங்களுடைய வயசு என்ன? 64. ஓகே. அந்த முழங்கால் மூட்டு வலி எவ்வளவு நாளா இருக்குங்க சார்? அது ஒரு 10 இயர்ஸாவே இருக்கு. அதுக்கு உண்டான டெஸ்ட் ஏதாவது பண்ணி முழங்கால் மூட்டு தேய்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? சார், நானும் ஒரு நிறைய ஆர்த்தோ டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன். சரிங்க.
அவங்க வந்து அந்த நேரத்துக்கு ஏதாவது டேப்லெட் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி பெயின் கொஞ்சம் இதா இருக்கிற மாதிரி இருக்கு. டேப்லெட்டை தவிர்த்து அதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஏதாவது சொன்னாங்களா? இல்ல அது வேற எதுவும் சொல்லலைங்க சார். இப்ப லாஸ்டா வந்து இந்த கேரளா ஆயுர்வேதிக் வைத்தியம்னு போயிருந்தேன். சரிங்க. அது ஒரு 6 மாசமா அது டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரிங்க. பட் ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைங்க சார். அது அப்படியேதான் பெயின் இருக்கு. பெயின் இருக்கு. பட் அது எப்போதுமே அதான் நான் சொல்றேன், ஒரு இடத்துல ஒரு பெயின் இருந்தா அது என்ன காரணம்னு கண்டுபிடி. இப்போ முழங்கால் மூட்டில் நம்ம நாட்டில் எது காமன்னு மூட்டு தேய்வு நோய். அது என்ன சார்? அது அவங்க என்ன சொல்றாங்க, மூட்டு தேஞ்சி போச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அதான் நான் சொல்றேன், மூட்டு தேய்வு நோய் இருந்தா அதுல வந்து அந்த எக்ஸ்ரேல சொல்லுவாங்க கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4ன்னு 4 விதமா பிரிப்பாங்க. அது முதல் 2 இதுக்கும் நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்றது, கீழே உட்காரக்கூடாது, மாடிப்படி ஏறக்கூடாது, அந்த பாத்ரூம்ல டாய்லெட் உயரமா இருக்கணும், கட்டில படுக்கணும், உங்க முழங்கால் மூட்டை உங்க வெயிட்டை போட்டு அழுக்கக்கூடாது. ஒரு சமயம் நீங்க வெயிட் கூட இருந்தால் அதை குறைக்கணும். கூடவே அந்த முழங்கால சுற்றி உள்ள தசைக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். இதுக்கு மாத்திரையெல்லாம் இருக்குது, அதை சாப்பிடணும். பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா கூட இருக்குன்னு வச்சுங்க, கிரேட் 3, கிரேட் 4. அப்போ வந்து அதுக்குண்டான வைத்தியம் தான் வேறு. ஊசி உள்ளுக்குள்ளே போடுறது, ஆப்ரேஷன், அதெல்லாம் வேறு. அதெல்லாம் அவங்க பார்த்து தான் சொல்ல முடியும், எக்ஸ்ரே பார்க்காம நம்மளாம் சொல்லக்கூடாது. சரியா? ஓகே. அழைப்புக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி நேயர்களுக்கு நிறைய விவரங்கள் கொடுத்தீங்க சார். ஸோ மிக்க நன்றி. வணக்கங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜீவிகா. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். இந்த நிகழ்ச்சி நலம் அறிவோம்.